வரலட்சுமி பூஜைக்கான கலசம் தயார் பண்ணுறதுக்கு முதல்ல மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்கு வெத்தலை பூ கட்டி வச்சுக்கணும். கலசத்துக்கு வெள்ளி இல்லைன்னா பிராஸ் இல்லைன்னா காப்பரில் சொம்பு எடுத்துக்கணும். சின்னதாக ஒரு தாம்பாளத்தட்டு அதிகமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். தேங்காய் நார் அதிகமாக இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ண ஒரு தேங்காய், அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமத்தில் பொட்டு வச்சு பார்க்குறதுக்கு அம்மன் முகம் மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கணும். வாழை இலையில பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே கலசம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு மஞ்சள்லாம் தடவி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே தாம்பாளத்தட்டு அதில் பச்சரிசி பரப்பி விட்டு வெத்தலை வைத்து அதுக்கு மேலே தான் கலசம் வைக்கணும். கலசத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டி விட்டு பாதி அளவுக்கு பச்சரிசி நிரப்பிக்கணும். கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள் எலுமிச்சை பழம், வெள்ளி, தங்கம் சேர்க்கணும். சின்ன சைஸில் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கும் தங்க மோதிரம் தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப பணம் இல்லைன்னா 5 ரூபாய் காசு போட்டுக்கணும். மங்களகரமான மஞ்சள் 1, ஜாதிக்காய், மாசிக்காய், சின்ன துண்டளவுக்கு வசம்பு, வால்மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பும் பூ சேர்க்கணும். மா இலைக்கு நடுவில் மஞ்சள் பூசி பொட்டு வைத்து தேங்காய் வைக்கணும். கலசத்துக்குள்ள தாயாருக்கு பிடித்தமான வாசனை நிறைந்த மங்களகரமான பொருட்கள் சேர்த்து வழிபாடு செய்வதனால் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும், சகல செல்வங்களும் பெருகும் என்பது ஐதீகம்.